அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, யூடியூப் கிளாஸஸ்ல என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓரெழுத்து ஒரு மொழி. சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற சாப்டர் தான் பார்க்குறோம். அதில பார்த்தீங்கன்னா, பொருள் தரக்கூடிய எழுத்து. ஒரே ஒரு எழுத்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பொருள் மற்றும் பல பொருளையும் தருது. சரிங்களா? அத வச்சு தான் நமக்கு இன்னைக்கு கிளாஸ் போகுது. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஓரெழுத்து ஒரு மொழி. இதில எப்பவுமே பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசிய பொறுத்தளவு ஒரு 2 கொஸ்டின் எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஒண்ணு டைரக்ட் கொஸ்டின் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, மேட்சிங் கொஸ்டின் ஆகட்டும், பொறுத்துக கொஸ்டின் ஆகட்டும், எப்பவுமே 2 கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் தான். ஆனா சாப்டர் என்னமோ சின்னது தான். சரிங்களா? 42 லெட்டர்ஸ் தான் இருக்கு. 42 லெட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 2 ஆங்கிள்ல உடைக்கிறாங்க. 2 ஆங்கிள்ல உடைக்கும்போது ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னாலே, வெர்ட்டலா எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42 எழுத்துக்கள் தான் இருக்கு. அதுல 40 லெட்டர் ஒரு பேராவும், 2 லெட்டர் ஒரு பேராவும் உடைக்கிறாங்க. இது பேசிக்கான கான்செப்ட் தான். இப்ப 40 லெட்டரும் பார்த்தோம் அப்படின்னா, நெடில் எழுத்தா இருக்கு. சரிங்களா? 2 லெட்டர்ஸ் மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா, குறிலா இருக்கு. சரிங்களா? அந்த குறிலுக்கும் நமக்கு மீனிங் இருக்கு. அந்த 2 லெட்டர்ஸையும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓரெழுத்து ஒரு மொழியில சேர்த்துருக்காங்க. சரிங்களா? இதான் பேசிக்கான கான்செப்ட். டைரக்ட்டா நம்ம போயிரலாம். கிளாஸ் போயிரலாம். பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 லெட்டர் எக்ஸாம்பிளா குடுத்துருக்காங்க பாருங்க. ஈ அப்படிங்கிறது ஒரு நெடில் எழுத்தா குடுத்துருக்காங்க. பூ அப்படிங்கிறது ஒரு நெடில் எழுத்து. கை அப்படிங்கிறது ஒரு எழுத்து குடுத்துருக்காங்க. நெடில் எழுத்து. ஆகிய ஒவ்வொன்றிற்கும் பார்த்தீங்கன்னா, பொருள் இருக்கான்னா இருக்கு. ஈ அப்படிங்கிறதுக்கு தனியா மீனிங் இருக்கு. பூ அப்படிங்கிறதுக்கு மீனிங் இருக்கு. கை அப்படிங்கிறதுக்கும் மீனிங் இருக்கு. சரிங்களா? இவ்வாறு ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதற்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறாங்க. இதுல கொஸ்டின் ஃப்ரேம் ஆகுமானா, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, கூற்று சம்மந்தமா இதுல ஃப்ரேம் ஆகாது. சரிங்களா? டைரக்ட்டா நமக்கு லெட்டர்ஸ் குடுத்துட்டு, அதுவுடைய மீனிங் தான் கேட்பாங்க. சரிங்களா? அப்படி இல்லன்னா மேட்சிங் கொஸ்டின், பொறுத்துக கொஸ்டின் தான் கேட்கறாங்க. சரிங்களா? அதுல 2ண்ட் பாயிண்ட் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா புக்ல, நன்னூல் என்னும் இலக்கண நூலா நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர். நமக்கு நன்னூல் அப்படிங்கிறது எழுதினவரு பவணந்தி முனிவர் அப்படின்னு நமக்கு தெரியும். அவரு தான் பார்த்தீங்கன்னா, 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன அப்படிங்கிற கான்செப்ட்ட எடுத்து வைக்கிறார். சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழியில் டோட்டலா 42 எழுத்துக்கள் இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவணந்தி முனிவர் சொல்றாரு. பவணந்தி முனிவர் அப்படின்னாலே, நன்னூல் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலை எழுதியவர். சரிங்களா? 1. 2 தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 42 எழுத்துக்கள தான் பார்த்தீங்கன்னா, 2 கைண்ட்ஸா என்ன பண்றாங்கன்னா பிரிக்கிறாங்க. 2 வகையா பிரிக்கிறாங்க. 40 பிளஸ் 2 அந்த 2ல தான் நோ குறில் எழுத்து இருக்கு. நோ மற்றும் து அப்படிங்கிற 2 எழுத்துக்களும் என்ன ஆகுதுன்னா, குறில் எழுத்தாகுது. இதைய தாண்டி இத தாண்டி இருக்கக்கூடிய ஏனைய 40 எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுதுன்னா, நெடில் எழுத்துக்களா அமையுது. சரிங்களா? இதத்தான் சொல்லியிருக்காங்க. டைரக்ட்டா நமக்கு கீழ போயிரலாம் ஓரெழுத்து ஒரு மொழியில. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன குடுத்துருக்கான் அப்படின்னா, நெடில் எழுத்து ஆ அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்ப நெடில் எழுத்து ஆ அப்படிங்கும்போது, அதோடைய மீனிங் என்னவா இருக்கு அப்படின்னா, பசு அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்ப நெடில் எழுத்து ஆ அப்படிங்கும்போது, பசு அப்படின்னு சொல்றோம். 2ண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நெடில் எழுத்து ஈ அப்படின்னு குடுத்துருக்காங்க. நீங்க அப்படியே இங்க ரைட் சைடு பார்த்துருங்க. சரிங்களா? ஈ அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப ஈ அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, கொடுக்கிறது தான். கொடு, கொடை சொல்றோம். ஈகை சொல்றோம். அப்ப அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, கொடுத்தல்ல போயிரும். சரிங்களா? அடுத்தது நெடில் எழுத்து ஊ அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. நெடில் எழுத்து ஊ அப்படின்னா, இறைச்சி. சரிங்களா? ஊ அப்படின்னாலே என்ன சொல்றோம் அப்படின்னா, இறைச்சி அப்படின்னு சொல்லக்கூடியதா நமக்கு இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா, ஊ அப்படிங்கிறதுக்கு உணவு அது சொல்லலாமான்னா, சொல்லலாம். உணவு சொல்லலாம். சரிங்களா? உணவு இதுவும் சொல்லலாம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்றோம் அப்படின்னா, உண்ணல் சொல்லலாமா? சொல்லலாம். உண்ணல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்த சாப்டர்ல அப்படியே இருக்கு. சரிங்களா? இப்ப இதனால இங்க ஒரு சிங்கிள் வார்த்தைகள் மட்டும் சரிங்களா? தனித்தனியான வார்த்தைகள் மட்டும் அப்படியே பார்த்துரலாம். ஓகேங்களா? அப்படிங்கிறது இறைச்சி சொல்லலாம். உணவு சொல்லலாம். உண்ணல் சொல்லலாம். சரிங்களா? அடுத்த லெட்டர் பாருங்க. நெடில் எழுத்து ஏ அப்படிங்கிறாங்க. அப்ப ஏ அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, அம்பு அப்படிங்கிறோம். கணை, கணை அப்படிங்கிறோம். 3 சொல்லி போடுறோம். அம்பு தான். அப்போ கலை நம்ம படிக்கிறோம். அம்பு விடும் கலையை பார்த்தீங்கன்னா, ஏகலை அப்படிங்கிறோம். அப்ப அந்த ஏகலைவன் அப்படிங்கிற கான்செப்ட் கீழ தான் நெடில் எழுத்து ஏ அப்படிங்கிறது வருது. சரிங்களா?
அடுத்து பாருங்க என்ன லெட்டர் இருக்கு அப்படின்னா, ஐ அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஐ அப்படிங்கிறது ஈஸியா போட்டுறலாம். ஐன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஐ. ஐ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழியில தான். நெடில் குறிக்கக்கூடியது தான். 2 மாத்திரை அளவு தான் வரக்கூடியது தான் ஐ. சரிங்களா? 2 மாத்திரை தான். தனித்து வரும்போது 2 மாத்திரை. மொழிக்கு முதலில் வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா, 1 1/2 மாத்திரையா 1 1/2 ஆயிருச்சு. அதுக்கடுக்கு 2வது இடையில் மற்றும் இறுதியில் வரும்போது எத்தன மாத்திரை ஆகுதுன்னா, 1 மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடியது தான் ஐ. அப்ப இங்க தனித்து தான் இருக்கு. அப்ப ஐ அப்டின்னா என்ன மீனிங் பார்த்தீங்க அப்டின்னா, தலைவன் அப்டிங்கிறாங்க. ஒண்ணும் கிடையாது. இப்ப ஐ அப்டிங்கிற ஒரு மூவி இருக்கு. ஆக்டர் விக்ரம் நடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அப்டிங்கிற மூவி இருக்கு. அதிலேயே பாட்டு எழுதியிருக்காங்க. அப்ப என்ன சொல்றான் அப்டின்னா, பாட்டுல ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, உயர்த்தி சொல்லும்போது, "ஐ என்றால் அவன் தலைவன் என்றால் அவன் அழகு என்றால்" அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோவ உயர்த்தி சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க. இதே ஹீரோயின சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "ஐ என்றால் அவள் அழகு என்றால் அவள் தலைவி என்றால்" அப்படின்னு சொல்லி. அப்ப ஐ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, உயர்வான பண்பை சொல்லக்கூடியது தான் ஐயாக விளங்குகிறது. சரிங்களா? அப்ப ஐ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன எடுக்க வேண்டியிருக்குன்னா, தலைவன் தான் எடுக்க வேண்டியே இருக்கு. சரிங்களா? ஐ அப்படின்னா தலைவன். முக்கியமான லெட்டர் தான். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெடிலெழுத்து ஓ குடுத்துருக்காங்க. நெடிலெழுத்து ஓ அப்படிங்கும்போது, மதகு நீர் தாங்கக்கூடிய பலகை அப்படிங்கிறாங்க. மதகு நீர் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உயர்வு சொல்லலாமான்னா சொல்லலாம். ஓ அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உயர்வு சொல்லலாம். சரிங்களா? 1 அப்ப நமக்கு புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா குடுத்தனால, மதகு நீர் தாங்கக்கூடிய பலகை அப்படிங்கிறது தான் நெடில் எழுத்து ஓ அப்படிங்கிறத எடுக்கிறோம். அடுத்து பாருங்க, நெடில் எழுத்து கா அப்படின்னு இருக்கு. நெடில் கா. கா போட்டு துணைக்கால் போட்டிருக்காங்க. கா அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, சோலை. சோலை தான் ஆகின்றது. சரிங்களா? அப்ப நெடில் எழுத்து கா அப்படின்னா, சோலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெடில் கூ அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப கூ அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா, பூமி. நமக்கு நிலம் இருக்கு. பூமி. நிலன், நிலம் எல்லாமே சொல்றோம். இப்ப நெடிலெழுத்து கூ அப்படிங்கும்போது பூமி ஆகிறது. அடுத்து பாருங்க, கை. கை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒழுக்கம் தான். கைநிலை அப்படிங்கிற ஒரு நூல் படிக்கிறோம். சரிங்களா? 14 கீழ்க்கணக்கு நூல்கள் அப்படியே படிச்சுட்டு வரும்போது, கை அப்படிங்கிறத படிக்கிறோம். கை அப்படிங்கிறது எந்த நூல் படிக்கிறோம் அப்படின்னா, கைக்கிளை அப்படின்னு படிக்கிறோம். அப்ப அதுல கை அப்படிங்கிறது ஒழுக்கத்த குறிக்கக்கூடியதாக விளங்குகிறது. சரிங்களா? 1 அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெடிலெழுத்து கோ அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்போ கோ நெடிலெழுத்து அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அரசன குறிக்கக்கூடியது. சரிங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர் தான், அரசன் தான். சரிங்களா? கோ அப்படின்னாலே அரசன். அடுத்து பாருங்க ஈஸியா எடுக்கலாம். சா அப்படிங்கிறோம். சா, சாவான் அப்படிங்கிறோம். இப்போ பொதுவான வார்த்தைகள்ல பொதுவினையில வரக்கூடியது சாவான், வெளுப்பான், புலிக்கொல் யானை இதெல்லாம் நம்ம சொல்றோம். அப்போ சா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா, இறந்து போ. அப்ப செத்து போறதுக்கு தான் ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, இறந்து போ. சா அப்படிங்கிறோம். அடுத்து பாருங்க ஈஸியா போடலாம். சி அப்படிங்கிறோம். நம்ம ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இல்ல ஒரு இகழ்ச்சியானது பேசும்போது, இகழ்ச்சின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா கொஞ்சம் அப்படியே அசிங்கமா இருக்கும்போது, கேவலமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா, ச்சீ அப்படிங்கிறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதோடைய இகழ்ச்சி ஆகுது. தாழ்வே சொல்லக்கூடியது. சரிங்களா? ச்சீ அப்படிங்கிறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இகழ்ச்சி. இத வச்சு எடுத்துடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, சே நெடில் எழுத்து சே. சே அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா, உயர்வ குறிக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. சே அப்படிங்கிறோம். அடுத்து பாருங்க, சோ. சோ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழியில என்னவா இருக்கு அப்படின்னா, மதில். மதில தான் இருக்கு. சரிங்களா? சோ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா மதில குறிக்கக்கூடியதா தான் இருக்கு. அடுத்து பாருங்க, ஈஸியான வார்த்தை போட்டுறலாம். பாருங்க, தா அப்படிங்கிறோம். ஏதோ ஒண்ணு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, கேட்டோம்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, தா. தா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கு அப்படின்னா, கொடு. ஈ அப்படின்னாலும் கொடுதான். சரிங்களா? மறந்துறக்கூடாது. ஈ நெடில் எழுத்து ஈனாலும், தானாலும் ஆட்டோமேட்டிக்கா தரக்கூடியது தான். அப்ப கொடு. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தரக்கூடியத நம்ம ஒரு பொருள இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம். அப்படின்னாலும் கொடுக்குறோம். ஈகை கொடுத்தல் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க ஈஸியா எடுக்கலாம். தீ நெடில் எழுத்து தீயாக இருக்குது. தீ அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா, நெருப்பு தான். சரிங்களா? தீ அப்படிங்கிறது நெருப்பு தான். ஓரெழுத்து ஒரு மொழி ஈஸியா எடுக்கலாம். அடுத்து பாருங்க நெடில் எழுத்து தூ அப்படிங்கிறோம். அப்ப தூ அப்படின்னாலே நமக்கு தூய்மை தான். சரிங்களா? தூ அப்படின்னாலே தூய்மையே குறிக்கக்கூடியதா தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியானதா. அடுத்து பாருங்க, தே அப்படிங்கிறான். நெடில் எழுத்து தே.
ஈஸியா நம்ம சொல்லுவோம். கடவுள் அப்படிங்கிறது தெய்வம் அப்படின்னு சொல்றோம். குறில்ல தெய்வம் போடுறோம். அத வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? தெய்வம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்கிறது நெடில் எழுத்து தேவா போனா, கடவுள குறிக்கக்கூடியதா இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, தை தை அப்படிங்கிறான். இப்ப தை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தைத்தல். அப்போ ஒண்ணு என்ன பண்றோம் அப்படின்னா, ஜாயின் பண்றோம். அப்ப தை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, தைத்தல். அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டினு. லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாம்ல கூட கேட்டிருக்காங்க. நா நா அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா, நாவு. ஓகேங்களா? நாக்கு சொல்றோம். நா அப்படிங்கிறது நாவு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? அப்ப நெடில் எழுத்து நாக்கு, நாவு அப்படிங்கிற பொருள் இருக்கான்னா, இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, நீ அப்படிங்கிறோம். இப்ப தன்மை, முன்னிலை, படர்க்கை படிக்கிறோம். அப்ப தன்மை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் பெர்சன் ஆயிருவாங்க. நம்ம. செகண்ட் பெர்சன் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, நீ. தேர்ட் பெர்சன் அப்படிங்கும்போது ஹி, ஷி, இட். அது வந்து பார்த்தீங்கன்னா, அவன், அவள், அது அப்படி போயிரும். அப்போ செகண்ட் பெர்சன் இங்க இருக்கும்போது, நீ அப்படிங்கிறோம். நமக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடியவங்க தான் முன்னிலை ஒருமையை குறிக்கக்கூடியது. நீ அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, நெடில் எழுத்து நே. நே அப்படின்னாலே என்ன சொல்றோம் அப்படின்னா, நேசம். நேசம் அப்படின்னாலே என்ன சொல்றோம்னா, அன்பு தான். சரிங்களா? அப்ப நமக்கு நே அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன குடுத்துருக்காங்கன்னா, அன்பு. ஈஸியா எடுக்கலாம். நேசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. நேசம் அப்படின்னாலே அன்பு தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, நை. நை ஆகட்டும், சி. சி ஆகட்டும் ஒரே மாரி இருக்கிற மாரி தான் இருக்கும். சி அப்படிங்கிறது இகழ்ச்சி. நை அப்படிங்கிறது இழிவுபடுத்தக்கூடியது. இழிவு. சரிங்களா? நை அப்படிங்கிறது இழிவ குறிக்கக்கூடியதா இருக்கு. அடுத்து பாருங்க, நோ அப்படிங்கிறோம். நெடில் எழுத்து நோ. நோ அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா, வறுமை. சரிங்களா? நோ அப்படின்னாலே வறுமையை குறிக்கக்கூடியதா குடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, பா அப்படிங்கிறோம். பா அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா பாடல் தான். பா வகை படிக்கிறோம். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பா வகை படிக்கிறோம். இந்த வெண்பா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா அப்படின்னாலே என்ன சொல்றோம் அப்படின்னா, பாடல் வகை தான். பா வகையில வரக்கூடிய வெண்பா தான். செப்போலோசை, சேப்போ, சாப்போ அப்படிங்கிறோம். கிரீக்ல சரிங்களா? கிரேக்கத்துல ஒரு கடவுளுக்காக பாடக்கூடியது. அதான் அப்போலோ அப்படிங்கிற ஒரு கடவுளுக்காக பாடக்கூடியது தான். அதுல பா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான பாடல், இசை தான். சரிங்களா? ஆனாலே பாடல் தான். ஓகேங்களா? அடுத்து எடுக்கலாம் ஈஸியா பூ அப்படிங்கிறோம். பூ அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா, மலர் தான். சரிங்களா? பூ அப்படின்னாலே மலர் தான். போது, பூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அலர், மலர், செம்மல் இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா இருக்கு. ஒரு மலருடைய 7 வகையான ஸ்டேஜ் சொல்லியிருப்பாங்க. 7 வகையான பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுல வரக்கூடியது பூ. பூ அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா மலர் தான். அடுத்து பாருங்க, பே அப்படிங்கிறான். நெடில் எழுத்து பே அப்படிங்கும்போதே, மேகத்த குறிக்கக்கூடியதாக இருக்கு. சரிங்களா? மேகம் நம்ம சொல்றோம். ஆட்டோமேட்டிக்கா பேய் அப்படின்னாலே மேகம் தான். அதுவும் உயர்வு தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, ரைமிங்கான வார்த்தை. போன டைம் எக்ஸாம்ல கேட்டக்கூடிய கேள்வி. பொறுத்துகள கேட்டிருந்தாங்க. பை. இப்ப இதுல ரைமிங் பாருங்க. மை. பை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா, மை அப்படிங்கிறது ரைமிங்கா வருது. ஈஸியா எடுக்கலாம். பை, இளமை அப்படி வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, நெடில் எழுத்து போ அப்படிங்கிறோம். போ அப்படின்னா என்ன சொல்றோம்னா, போகத்தான் சொல்றோம். யாரோ வந்து பார்த்தாங்கன்னா, வந்தான்னா, போ அப்படிங்கிறோம். போகச் சொல்றோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா போ அப்படின்னாலே செல் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து பாருங்க, நெடில் எழுத்து மா. மா அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அழகு, அருள், அறிவு நிறைய மீனிங் இருக்கு. சரிங்களா? அதே மாரி உரிச்சொற்றோடல சொல்லக்கூடியதும் மாவ சொல்றாங்க. அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மா அப்படிங்கிறது மாமரத்த குறிக்கிறதாக இருக்கிறது. சரிங்களா? நெடிலெழுத்து மா அப்படிங்கிறது மாமரம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மீ நெடிலெழுத்து சொல்றாங்க. மீ அப்படின்னாலே இதுவும் உயர்வு தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வான். மீ அப்படின்னாலே வான் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, நெடிலெழுத்து மூ அப்படின்னு இருக்கு. மூ அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா மூப்பு. நமக்கு பெரியவங்க இருக்காங்க. மூ அப்படின்னாலே மூப்பு. மூப்பு அப்படின்னாலே மூத்தவர்கள குறிக்கக்கூடியதா சொல்லக்கூடியதான் மூ அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, மே நெடில் எழுத்து மே. சரிங்களா? மேவாகட்டும், நேவாகட்டும் 2மே அன்புதான். சரிங்களா? மேவாகட்டும், நேவாகட்டும் 2மே அன்பத்தான் குறிக்குது. சரிங்களா? நேசம், அன்பு தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மை. மை அப்படிங்கிறது போன டைம் கேட்ட கொஸ்டினு. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசில நடந்த கொஸ்டினு. மை அப்படின்னா அஞ்சனம். ஞாபகம் வச்சுங்க. மை அப்படின்னா அஞ்சனம். அடுத்து பாருங்க, மூன்னு குடுத்துருக்காங்க. அப்படின்னாலே மோத்தல் அதான் மீனிங்.
சரிங்களா? மோத்தல் அப்படிங்கிறது தான் நெடில் எழுத்து மூ அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க நெடில் எழுத்து யா அப்படின்னு எடுத்திருக்காங்க. யா அப்படின்னாலே அகலம் தான். இப்ப அகலம் அப்படிங்கிறதே ஒரு மீனிங் இருக்கு. அதே மாரி யா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாலை நிலத்தில வளரக்கூடிய ஒரு வகையான மரம் தான். சரிங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, மா அப்படின்னு தான் சொல்லுவோம். சாரி யா அப்படின்னு தான் சொல்லுவோம். மா கிடையாது. யா அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? யா அப்படிங்கிறது ஒரு வகையான மரமும் குறிக்கி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அகலத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்து பாருங்க, வா அப்படிங்கிறோம். வா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூப்பிடுறோம். வா அப்படிங்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, அழைத்தல். ஈஸியா குடுத்துடலாம். சரிங்களா? வா அப்படிங்கிறது அழைத்தல். அடுத்து பாருங்க, வி அதேதான். மலருடைய ஸ்டேஜ்ல அரும்பு, மொட்டு, அடுத்தது மலர், அலர், வி, செம்மல் இதெல்லாம் நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்போ வி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, மலரத்தான் குறிக்குது. பூ அப்படின்னாலும் மலரத்தான் குறிக்குது. அலர், அலர் இங்க எடுக்க முடியாது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரெழுத்து ஒரு மொழினால பூ அப்படிங்கிறத எடுக்கலாம். வி அப்படிங்கிறத எடுக்கலாம். அப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரெழுத்து ஒரு மொழியில மலரத்தான் குறிக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க வை, வை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, புல் அப்படின்னு ஆகுது. புல் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா கீழானதான் பொருள். சரிங்களா? கீழ லேண்ட்ல தான் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா புல் அப்படிங்கிறது கீழானத குறிக்கக்கூடியதா இருக்கு. அப்போ வை, அப்போ ஞாபகம் வச்சுக்கலாம். வை, புல் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க வௌ, வௌ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, கவர், கவர்தல் தான் என்ன சொல்றோம்னா, வௌ அப்படிங்கிறோம். வௌ அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா கவர்தல் தான். அடுத்து 2 குறில் எழுத்துக்கள் இருக்கு. 2 குறில் எழுத்துக்கள் இருக்கும்போது, நோ அப்படிங்கிறது என்னவா ஆகுதுன்னா, நோய் ஆகவும், டு அப்படிங்கிறது என்னவாகுதுன்னா, உன் ஆகவும் மாறுது. சரிங்களா? டு அப்படிங்கிறது உன். ஊ நெடில் எழுத்து அப்படிங்கும்போது தான் என்னவாகுதுன்னா, உணவாகுது. இது வந்து து அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, உண்டாகுது. குறில் நோ அப்படிங்கும்போது என்னவாகுதுன்னா, நோய். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில வந்து பார்த்தீங்கன்னா, வரிசை குடுத்துருக்காங்க. டோட்டலா 42 எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 42 எழுத்துக்கள்ல ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, இன எழுத்துக்கள். சரிங்களா? உயிரெழுத்துக்களோட எண்ணிக்கை. இப்படி கூட கேட்பாங்க. சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழியில உயிரெழுத்துக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்ப எத்தன லெட்டர் இருக்குன்னா 6. இத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, 6 வரக்கூடிய லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எது இருக்குன்னா, மா வரிசையில இருக்கு. அப்ப அதனால இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உயிர்ம அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. உயிர் கூட்டல் மா அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்போ உயிர் கூட்டல் மா ஆட்டோமேட்டிக்கா உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா, 6 இருக்கிறதாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? இதில இருக்கக்கூடியதே 6, 5, 4, 2, 1 தான் இருக்கு. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா 6 லெட்டர் அப்படிங்கும்போது, உயிரெழுத்துக்களும், மாவரிசை எழுத்துக்களும் 6. கவுண்டிங் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ உயிர்மெ. அப்போ உயிரெழுத்துக்கள் பாருங்க, நெடில் எழுத்து என்ன இருக்குன்னா, ஆ அப்படிங்கிற நெடில் எழுத்து இருக்கு. ஈ இருக்கு. ஊ அப்படின்னு இருக்கு. ஏ இருக்கு. ஐ இருக்கு. ஓ அப்படின்னு இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நெடில் எழுத்துக்கள்ல வரக்கூடிய உயிர், உயிர் நெடில் எழுத்துக்களா சொல்லக்கூடியது 6. அடுத்தது மா வரிசை பாருங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா, மா அப்படிங்கிறாங்க. மா. அடுத்தது மீ. அடுத்தது மூ. மே. மை. மோ அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. அப்போ உயிர்ம வரிசையில் எழுத்துக்களோட எண்ணிக்கை 6ஆக இருக்கிறது. 1. அடுத்து பாருங்க 5 கவுண்டிங்க்கு வாங்க. அதுக்கு அடுத்து 5. 6க்கு அடுத்து அப்படியே கீழ வாங்க. 5. 5 லெட்டர் அப்படிங்கும்போது பாருங்க, தா, நா, பா அப்படின்னு இருக்கு. நமக்கு ரைமிங்காண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, தா, பா, நா. தபன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? தமன்னா அப்படிங்கிற ஹீரோயின் இருக்காங்க. இத வச்சு நமக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு ஞாபகம் வைக்கிறது தான் இங்க விஷயமே. அப்போ தபன்னா, தபன்னாவுடைய ஹைட்டு ஒரு 5 அடி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தமன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 அடி இப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அவன் ஹைட்டா இருந்தாலும் பரவால்ல. இருந்தாலும் இப்படி ஒரு ஆக்டிங்லாம் ஒரு ஞாபகம் வச்சுனா மறக்காது. அப்ப தா வரிசையும், அடுத்தது பா வரிசையும், அடுத்தது நா வரிசையும் டோட்டலா இருக்கக்கூடிய லெட்டரோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 5. இது ஞாபகம் வச்சுக்கங்க. கவுண்டிங் கேட்டாங்கன்னா ஈஸியா போடலாம். சரிங்களா? அதுல தா வரிசை பாருங்க. தா நெடில் எழுத்து, தி அப்படிங்கிற நெடில் எழுத்து, டு அப்படிங்கிறது நெடில் எழுத்து, தே அப்படிங்கிறது நெடில் எழுத்து, தை அப்படிங்கிறது நெடில் எழுத்து. அப்ப 5 நெடில் எழுத்துக்கள் இருக்கு. சரிங்களா? ஓகேங்களா? அப்ப 5 நெடில் எழுத்துக்கள் இருக்கு. ஈஸியா போட்டுடலாம். அடுத்து பாருங்க, பா வரிசையில பா நெடிலெழுத்து பாடல் சொல்றோம். பூ சொல்றோம். அடுத்தது பே சொல்றோம். பை சொல்றோம். போ அப்படிங்கிறத சொல்றோம். ஆட்டோமேட்டிக்கா இதுலயும் 5.
நா வரிசையில பாருங்க, நா நெடில இருக்கு, நீ நெடில இருக்கு, நே இருக்கு, நை இருக்கு, நோ இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா இதுல ஒரு 5. அப்ப தபன்னா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அவங்க ஒரு 5 அடி சரிங்களா? 5 அடி ஹைட் ஃபீட்ட ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா 5. அப்போ உயிர்ம வரிசையில 6 உயிரெழுத்துலயும், மா வரிசையிலயும் 6 தபன்னா வரிசையில 5 அடுத்து வர்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் நம்பருக்கு வர்றோம். 4 பாருங்க எத்தன நாள் இருக்குன்னு 1, 2, 3, 3 வரிசையில 4 இருக்கு. அப்போ 3 வரிசையில நான் இருக்கும்போது, அந்த தனியா எடுங்களேன். எடுக்கும்போது என்னவாகுது அப்டின்னா, ஆ கா இருக்கு. கா, சா இருக்கு, வா இருக்கு. கா, சா, வா. கசவ வரிசையில 4 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? கவுண்டிங்க்கு தான். கசவ வரிசையில 4. அப்ப கா வரிசையில 4ங்கும்போது நெடிலெழுத்து கா இருக்கு, நெடிலெழுத்து கூ இருக்கு, நெடிலெழுத்து கை இருக்கு, நெடிலெழுத்து கோ இருக்கு. ஈஸியா எடுக்கலாம் 4. சா வரிசையில சா இருக்கு. நெடிலெழுத்து சா, சி சி இருக்கு. சோ, சே இருக்கு, சோ இருக்கு. அப்ப இதெல்லாம் 4 ஆயிரும். வா வரிசை வாங்க. வார், வி, வை, வௌ அப்படிங்கிறது 4 எழுத்து. ஆட்டோமேட்டிக்கா கா, சா, வா வரிசையில 4 இப்படி வச்சுக்கங்க. அடுத்து 2 எழுத்து அப்படிங்கும்போது 2 குறில். இது ஈஸியா முன்னாடியே சொல்ட்டோம். அதனால ஈஸியா தூக்கிடலாம். அடுத்து ஒரே ஒரு இனம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, யா வரிசையில ஒண்ணே ஒண்ணு தான். யா அப்படின்னா அகலம் பாலைவனத்தில பூக்கக்கூடிய பாலைவனத்தில இருக்கக்கூடிய ஒரு வகையான மரம் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? அப்ப டோட்டலா எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னா, 42 எழுத்துக்கள் இருக்கிறது. சரிங்களா? அப்ப ஞாபகம் வச்சுக்கணும். இதுல லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உயிர்ம வரிசையில ஒரு 6, தபன்னா வரிசையில ஒரு 5, கா, சா, வா வரிசையில ஒரு 4, குறில் எழுத்து 2, யா வரிசையில 1. சரிங்களா? ஓகே ரைட். இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? எதா டவுட்னா சொல்லுங்க. திரும்ப கூட நம்ம பார்ப்போம். ஓகேங்களா?